பாக்ஸ் ரெசிபியாக இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து முட்டை சாதம் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும். அடுத்து எண்ணெய் காஞ்சோனே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோனே 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் நீட்டினா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கும் போது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது 2 தக்காளி சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்தது மசாலாவை கொஞ்சம் சைடா ஒதுக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை உடைச்சு ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 5 முட்டை ஊற்றிக்கிறேன். உடனே கலரிடாதீங்க, கொஞ்ச நேரம் வேக விட்டு கலருங்க. அப்போதான் நமக்கு முட்டை வந்து ரொம்ப பொடி பொடியாக ஆகாத கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். இப்போ லைட்டாக கலரலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முட்டை நல்லா பெருசு பெருசாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸை தனியாக வடித்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸை நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க முட்டை நல்லா பெருசு பெருசா செப்பரேட்டா நல்லா தெரியுது. சாதத்தை நல்லா கலரி விட்டது அப்புறம் கொஞ்சமா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு.